நான் பல இரவுகளாகிறது நான் தூங்கி, பல இரவு. என் கூட ஊழியம் பண்ற சில பாஸ்டர்ஸ் எல்லாம் சிலர் வந்து ரொம்ப அன்பா பார்ப்பாங்க, சிலர் வந்து வருத்தத்தோடு பார்ப்பாங்க. ஏன்னா சமயம் தூங்க முடியாது. சமீபத்தில் இப்போ நான் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 11 மணி பிறகு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் கூப்பிடுறாரு. என் பிள்ளை பயங்கரமாய் அலக்களித்து கொண்டிருக்கிறார். அந்த சாப்பாடை பாதியில் வச்சுட்டு கையை கழுவிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு நான் 2 மணிக்கு வந்து வீட்டில் தூங்கி இருக்கிறேன். அல்லேலூயா. 2 மணி பிறகு தூக்கம் வராது, முழங்காலே நிற்பேன், அழுதுட்டே நிற்பேன். ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. எந்த வியாதியஸ்தனுக்கு நான் ஜெபம் பண்ணாலும் உம்முடைய நாமத்தினால நீர் விடுதலை கொடு. அல்லேலூயா. கொடிய வியாதிகள் மாறி இருக்கிறது. மருத்துவமனையிலிருந்தெல்லாம் தள்ளப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் ஜீவன் கொடுத்திருக்கிறார். காரணம் முழங்கால் ஜெபம். உன் குடும்பத்திலும் அப்படிதான். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் எழும்பினால் உன் குடும்பத்தின் வீட்டின் தரித்திரம் கட்டாயமாறும், கட்டாயமாறும். அல்லேலூயா. அடங்காத உன் பிள்ளை அடங்குவான். குடிகார உன் கணவன் கொடூரமானவன் சாதுவாய் மாறுவான். நல்ல ஆத்தும பாரமுள்ளவனாய் மாறுவான். அல்லேலூயா. எனக்கு பாடுகள் உண்டு, எனக்கு கஷ்டங்கள் உண்டு, ஆனால் நான் பிரசங்கிக்கிற இயேசுவுக்கு ஜீவன் உண்டு. அல்லேலூயா. எனக்கு கஷ்டம் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் நெருக்கம் வந்தாலும் என்னை நடத்துகிறவர் உயிருள்ளவர். அவர் கடலின் மேல் நடந்தவர், காற்றையும் கடலை அதட்டினவர், வேதனைகளை மாற்றினவர், மரித்த லாசருவை ஒரே சொல்லால் உயிரோடு எழுப்பினவர். அல்லேலூயா. அவர் மறக்காத ஆண்டவர், மறவாத கர்த்தர். ஒருவரையும் மறக்க மாட்டார், யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார், யாரையும் கைவிடாத ஆண்டவர். அல்லேலூயா.